ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த அனிமையோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மற்ற அனிமையோட இந்த அனிமே ஒரிஜினலாகவே டைமிங் கம்மி அப்படிங்கிறதுனால தான் என்னோட எடிட்டிங் டைமும் கம்மியாக இருக்குது. ஸோ டைமிங் ஏன் கம்மியாக இருக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம டாஞ்சிரோ அந்த பெரிய டீமன் கூட தனியாலாம் நின்று ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை இவனை ஏரில் பிடிக்க வரும்போது கூட அவனோட தலையை வச்சு முட்டி அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி அதை வெட்டுறதுக்காக டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் ப்ரீத்திங்கை வச்சு அதோட தலையை வெட்டுறான். இப்போ அந்த மான்ஸ்டருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த டீமன் குண்டா அசிங்கமாக இருந்தாலுமே ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன பையனாக அழகாக தான் இருக்குது. உரோகோடாக்கி அந்த இடத்துக்கு சின்ன பையனாக தான் இருக்கான். அவன் தான் ஆக்சுவலி இந்த டீமனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இப்போ இந்த டீமனுக்கும் நம்ம உரோகோடாக்கிக்கு ஃபைட் நடக்குது. அந்த டீமன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். உரோகோடாக்கி ஸ்வாடை தூக்கிட்டு பின்னாடி அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். அந்த டீமன் தப்பிச்சு ஓட பார்க்குது. நம்ம உரோகோடாக்கி அது பின்னாடி வந்துட்டு அதோட கழுத்தை வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. உரோகோடாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ இப்போ அவன் கண்ணுக்கு உரோகோடாக்கி மாதிரி தெரியுது. அவன் கண்ணு முன்னாடி அந்த உடம்பு அவ்வளோ அழிஞ்சு போயிட்டுருக்கு. நான் சாகிற கண்டிஷனில் இவனையா போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாஸ்டர் நினைக்குது. நம்ம டாஞ்சிரோ அதை பாவமாக பார்த்துட்ருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, நான் தனியாக இருக்கேன், அண்ணா என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அழுதுட்ருக்கான். ஆக்சுவலி பார்த்தா அந்த சின்ன பையன் இந்த டீமன் தான். நான் எங்கள் அண்ணனையே கொண்டு ரத்தத்தை குடிச்சிட்டேன், இப்போ என் கையை பிடிக்க யாருமே இல்லை அப்படின்னு அது பயந்துட்டு இருக்கும்போது நம்ம டாஞ்சிரோ போயிட்டு அந்த டீமனோட கையை பிடிக்கவும் அதை அழுதுகிட்டே கடைசியில் இறந்து போகுது. கடவுளே இதுக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாஞ்சிரோ வேண்டவும் இந்த டீமன் திரும்பவும் அவங்க அண்ணன் கூடவே போய் சேர்ற மாதிரி அவன் கூட ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இப்போ அந்த டீமன் மொத்தமாக இறந்து போகுது. இது நாள் வரைக்கும் இந்த டீமன்ஸ் கொண்ட அந்த உரோகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் இந்த டீமனை கொண்டுட்டேன், இனிமேல் உங்களோட ஆன்மா எல்லாம் சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ வேண்டாம். இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. உரோகோடாக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உயிரோடு திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ நினச்சிட்டு இப்போ அடுத்து டீமன்ஸ் எல்லாத்தையும் வெட்டுறதுக்காக ஓடி துரத்திட்டு இருக்கான். டீமனாக இருக்கிறவங்கள எப்படி மனுஷங்களாக மாற்றுறதுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் அதான் அந்த டீமன் கண்டுக்கிடாமல் வரவும் அசால்ட்டாக அதை கொண்டு தான் யாராச்சும் எனக்கு பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமன்ஸையும் கொண்டுகிட்டே இருக்கான். கடைசியில் ஒரு வழியாக அவன் நைட்டு ஃபுல்லாக எல்லா டீமன்ஸையும் கொண்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுதான். இந்த பூக்கள் அப்படின்னா நான் ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நிம்மதியாகிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் விடுது. 20 பேரில் மொத்தமே வரும் 4 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நேற்று என் கூட இருந்த பையன் அவன் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ வருத்தப்படவும் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் இது ரொம்பவே கொடூரமாக இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க சொல்கிறாங்க. எப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வாடை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரவுடித்தனமாக கேட்டுட்ருக்கவும் ஃபஸ்ட்டு இதில் மொத்தமாக 10 ஸ்டேஜ் இருக்குது. இதில் நீங்கள் பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு டீமன் ஸ்லேயர் யூனிஃபார்ம் தந்துடுவோம், 15 நாள் கழிச்சு ஸ்வாட் வரும், அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை தட்டுறா. எல்லார்கிட்டையுமே ஒரு காக்கா வருது. இந்த காக்கா எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி டாஞ்சிரோ கேட்கவும் இது காசுகாய்க்ரோ, இது கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் ஒருத்தனுக்கு மட்டும் ஸ்பேராக வந்திருக்கு. இந்த காக்காலாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த கலர் சேஞ்சிங் ஸ்வாட் அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கத்தவும் நம்ம டாஞ்சிரோ போயிட்டு அவன் கையை பிடிக்கிறான். கையை உடச்சிடுவேன், மரியாதையாக எடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, முடிஞ்சதை பண்ணு அப்படிங்கவும் இவன் கையை ஏற்றி பிடிக்கிறான். அவனுக்கு வலிக்குதே, உடனே விட்டுருதான். அங்கே இருக்கிற இன்னொருத்தையும் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்வாடை எந்த மெட்டீரியலில் செய்யணும்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எனது ஸ்வாடுக்கு நாங்கள் தான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு அந்த ஆரஞ்சு கலர் சட்டை கேட்குறான். இவங்க யாருக்குமே எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ரவுடி மாதிரி இருக்கிற பையன் சும்மா ஒன்றை சூஸ் பண்ணி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லவும் நம்ம டாஞ்சிரோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை போயிட்டு சூஸ் பண்ணுறான். ஓ அப்படியா, 5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்களா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி பிற்காலத்தில் வளர போகிறாங்கன்னு நான் அவளோட காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தன் சொல்கிறான். நம்ம டாஞ்சிரோ கம்ப ஊனி கஷ்டப்பட்டு நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நெசுகோ என்னை மன்னிச்சிரு, எந்த டீமன்ஸ்கிட்டையுமே இதுக்கான பதில் இல்லை, உன்னை எப்படி மனுஷியாக மாற்றுறதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோவால் நடக்கக்கூட முடியலை, மயங்கி விழுறான். என்னோடய உடம்பு மொத்தமாக வலிக்குது, பட் ஆனால் நான் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்பட்டு அப்படியே ஊர்ந்து நைட் ஆகுது. கடைசியாக ஒரு வழியாக வீடு போய் சேர்றான். அங்கே பார்த்தா பெரிய ஷாக்கு. நம்ம நெசுகோ என்னடனா கதவை உடச்சிக்கிட்டு வெளியே வாரா. நெசுகோ அப்படின்னு சொல்லி நம்ம டாஞ்சிரோ ஓடி போகவும் பார்த்தா தடுக்கி கீழே விழுந்துருதான். உடனே நம்ம நெசுகோ அவனை கட்டி பிடிக்கவும் நீ எந்திக்கவே மாட்டேன்னு நினச்சேன் தெரியுமா, 2 வருஷமாக தூங்கிட்டே இருந்திருக்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் இந்த உரோகோடாக்கி போயிட்டு நீ உயிரோடு திரும்ப வந்துட்டேன்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக நீ அந்த டீமனை கொண்டுட்ட, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது டாஞ்சிரோ. டீமன்ஸ்லேயே நிறைய வித்தியாசமான ஆளுங்க இருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன்ஸ்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் பிளட் டீமன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட அது சூப்பர் பவர் மாதிரி, பட் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கண்டிப்பாக அதுங்களெல்லாம் எதிர்த்து ஜெயிப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ நெசுகோவும் பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ கேட்குறான். இல்லை இதே என்னோட கெஸ்ட் தான், பட் மற்ற டீமன்ஸ் மாதிரி அவள் ரத்தத்தை குடிக்கலைனாலும் அவள் தூங்குறது வழியாக அவளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது
அப்படின்னு உரோகோடாக்கி சொல்கிறான். கவலைப்படாத நெசுக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ கரெக்டாக 15 நாள் கழிச்சு நம்ம டாஞ்சிரோவை பார்க்குறதுக்காக ஒருத்தன் வந்துட்டுருக்கான். டாஞ்சிரோ கமாடோ யாருன்னு கேட்கவும், நான் தாங்க, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும் அவன் அதை காதலியே வாங்கிக்கிடாம இவன் பாட்டே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நீச்சரின் ஸ்வாடு இதை நானே என் கையால் செஞ்சேன் அப்படிங்க, உள்ளே வாங்க அப்படிங்க. அவன் மதிக்காமல் அவன் பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்வாடு இது வந்துட்டு சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், உன்னை பார்த்தாலே ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு அவன் சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கவும், ஆக்சுவலி உன்னோட ஹேர் கலர் அது ரெட் கலரில் இருக்குது, உன்னோட கண்லேயும் வந்து ஒரு ரெட் கலர் இருக்குது, மேபி உன்னோட ஃபேமிலியை ஒரு ஃபயர் பவரில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்வாடை நீ எடுத்தேன்னா அது மேபி ரெட் கலரில் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த நீச்சரின் ஸ்வாடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கலர் சேஞ்சிங் கட்டானான்னு சொல்லி. நீ இதை எடு, ரெட் கலரில் தான் மாறும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் எடுக்கவும் அது பிளாக் கலரில் மாறுது. ஐயோ, பிளாக் கலரில் மாறிடுச்சா அப்படின்னு அவன் வந்து டென்ஷன் ஆகுறான். ஏன் பிளாக் கலரில் மாறினா ஏதோ கெட்ட சகணுமா அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ கேட்கும். இல்லை, நான் அது ரெட் கலரில் தான் மாறுன்னு எதிர்பார்த்தேன், இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோவை பிடிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு காக்கா அந்த இடத்துல வந்து, டாஞ்சிரோ நீ வெஸ்ட் சைடு போகணும், இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், அங்கே வந்து பொண்ணுங்க எல்லாரும் மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. பார்த்தா இங்கே ஒருத்தி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவள் காணாமல் போயிருதா. இதுக்கு காரணம் ஒரு டீமன் தான், நீ தான் போய் அந்த டீமனை கொல்லணும், இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு வந்து அந்த காக்கா சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு நம்ம டாஞ்சிரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம டாஞ்சிரோவோட ஸ்வாட் வந்து பிளாக் கலரில் மாறும்போது உரோகோடாக்கி இதை வந்து இது நாள் வரைக்கும் யாருக்குமே இப்படி பிளாக் கலரில் மாறினதில்லை, அதனால தான் நாங்கள் ஆச்சரியமாக பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பிளாக் கலரில் நம்ம டாஞ்சிரோவோட ஸ்வாடு மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தாலும் அந்த ஸ்வாடை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் அது வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.